நம்மோடு இப்பொழுது பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய சார்பிலே தோழர் செந்தில்குமார் சார், நம்ம இதற்கு முன்பு இந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய விவகாரத்தை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அவர்களுடைய சம்பளமாக நாங்கள் பார்க்கின்ற போது நாள் ஒன்றுக்கு 400 ரூபாய், மாதத்திற்கு 12,000, அதிலும் இடையிலே அவர்கள் விடுமுறை எடுத்தால் இல்லை. அந்த சம்பளமும் சரியாக கொடுக்கல. மிகப்பெரிய அவமானகரமான வாழ்க்கையை ஓட்டுவதற்கு சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்ட்டு நாம் பேசணும். நீங்களும் கூட பேசியிருக்கீங்க. இப்போ இந்த உங்களை பெர்மனன்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறதே வேலையே போடாமல் இருக்கிறாங்க பட்டதாரி ஆசிரியர்கள் நிலைமையில். இப்போ என்ன கோரிக்கை உங்களுக்கு? உங்களுடைய நிலைமை என்ன? இப்போ பகுதி நேர ஆசிரியரோட கோரிக்கை, தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக கொடுத்த 181வது வாக்குறுதி தான். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாதான் இப்ப 14 வருஷமா பணிபுரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்க பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செஞ்சாதான் ஒரு விடியல் கிடைக்கும். இத இந்த பிப்ரவரி 25 அமைச்சரவை கூட்டம் நடக்குது. இந்த அமைச்சரவை கூட்டத்துல அரசாங்கமே ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். திமுக தேர்தல் வாக்குறுதி 181 நிறைவேற்றி பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படின்னு முதலமைச்சர் முடிவெடுக்கணும். அந்த கோரிக்கை தான் இன்னைக்கு ஜேஎஸ்சி மூலமா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு 12,000 பகுதி நேர ஆசிரியர் சார்பா வைக்கிறேன். இந்த கோரிக்கைய திமுக கிட்ட முதலமைச்சர்கிட்ட இந்த 4 வருஷமா அதை தொடர்ந்து எழுப்புறோம். அவரோட வீட்டுக்கு இந்த கோரிக்கை கொடுத்துருக்கோம், அவர் கையில இந்த கோரிக்கையை கொடுத்துட்டோம், பள்ளிக்கல்வி அமைச்சர்கிட்ட கொடுத்தாச்சு, பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்தாச்சு. இப்படி கொடுத்த ஒரு கோரிக்கைய இதுவரைக்குமே ஒரு முன்னேற்றமா இருக்காங்க. இன்னமும் பகுதி நேர ஆசிரியரா இருந்து இந்த 12,500 ரூபாய் குறைந்த சம்பளத்துல இருந்தா இப்ப உள்ள இந்த 12,000 குடும்பங்கள் எப்படி முன்னேற முடியும்? பள்ளிக்கல்வித்துறையில இப்ப கூட ஒரு 47,000 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் போஸ்ட தற்காலிகமா பணிபுரிஞ்சவங்க நிரந்தரப்படுத்துறேன் அப்படின்னு ஒரு அரசாணை போட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய செய்தியா பேசினாங்க. இப்படி இருக்கும்போது நாங்க 14 வருஷமா இருக்கமே, இது ஏன் உங்களுக்கு தெரியல? இதையும் சேர்த்துல செஞ்சிருக்கணும். 12,000 பகுதி நேர ஆசிரியர் விஷயத்த இது போன்று முதலமைச்சர் பார்வைக்கு போகாம இருக்கா, இல்ல முதலமைச்சர் தெரிஞ்சிக்காம இருக்காரா? எப்படிதான் இதை அவரை கொண்டு போறது? தினந்தோறும் செய்தியா கொடுக்குறோம், தினந்தோறும் அறிக்கை விடுறோம், போராட்டங்கள் தொடர்ந்து நடக்குது. அப்ப இந்த தேர்தல் வாக்குறுதி 181 தமிழ்நாடு முதலமைச்சர் எப்ப நிறைவேற்ற போறீங்க? இது சம்பந்தமா நீங்க மௌனமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்க மௌனத்தை விட்டு நீங்க உண்மையை சொல்லுங்க. பகுதி நேர ஆசிரியர்களை இந்த அமைச்சரவை கூட்டத்துல பணியாற்ற செய்யறோம், இல்ல இந்த பட்ஜெட்ல பண்றோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுங்க. நீங்க பதிலே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? இது 12,000 குடும்பங்களை பாதிக்கிற விஷயம் இல்லையா? இன்னைக்கு கூட கடலூர் மாவட்டத்துக்கு பெற்றோர்களை கொண்டாடுவோமான்னு முதலமைச்சர் வந்திருக்காரு. இதுல அங்க உள்ள ஒரு பகுதி நேர ஆசிரியர் என்பவரை பணி நிரந்தரம் செய்யணும் கோரிக்கையை கொடுக்க முதலமைச்சர் சந்திக்க முடியாம ஒரு டவர்ல ஏறி நின்று ஆர்ப்பாட்டம் பண்றாரு. அப்ப கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை சார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு முறையிட வேண்டியதானே? நீங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட முறையிட்டீங்கன்னா ஆவண செய்வாங்க இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அந்த கோரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருப்போம். முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், தினந்தோறும் ட்விட்டர் பதிவுல இது எல்லா கட்சிக்குமே போடுறோம், அனைத்து கட்சிக்குமே. இல்ல மெயினா கம்யூனிஸ்ட் உங்களுக்கு சார்ந்து இருக்கும் இல்லையா, தொழிலாளர்கள் சார்பா இருக்கும் இல்லையா? கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட போன்ல பேசி நானே சொல்லிட்டு இருக்கேன். அமைப்பு தலைவரா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கிட்ட போன்ல சொல்லி இந்த கோரிக்கைய முதலமைச்சர் சொல்லுங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப ஆசிரியர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லையா? கம்யூனிஸ்டுக்கு கூட்டணி தான் முக்கியமா உங்களுக்கு? கூட்டணி கட்சிகளும் இந்த முடிவை எடுக்கணும், அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தணும். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆக பல சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் இருக்கும் போதுதான் பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் செய்யணும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா பதிலே சொல்லாம முதலமைச்சரும் இருக்காரு,
அதை சார்ந்த பள்ளிக்கல்வி அரசில் இருக்காங்க. கம்யூனிஸ்டுடைய இரட்டை வேடம் தலைவா, கம்யூனிஸ்டுடைய இரட்டை வேடம். செந்தில்குமார் இப்ப இந்த பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு வந்து திமுக ஆட்சிக்கு முன்னாடி நீங்க போராட்டம் நடத்திருக்கீங்க. அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய திமுக தலைவரும் இன்றைய முதல்வருமாக ஸ்டாலின் வந்து உங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, அதை நீங்கள் நினைவுபடுத்துகிற மாதிரி, ஐயா இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீங்கள் எங்கள் ஸ்டேஜுக்கு வந்தீங்க, நாங்கள் 12,000 பேர் போராடுறோம், எங்களுக்கு சம்பளமோ தினக்கூலிகளை விட ரொம்ப மோசமாக இருக்குது, கற்றுக் கொடுக்கக்கூடிய மேன்மை வாய்ந்த ஒரு சிறந்த ஒரு பதவிக்கு இவ்வளவு அளக்களித்து குடும்பமும் எங்களால் ஒரு நிலையில்லாத தன்மை இருக்குன்னு நீங்கள் முதல்வரை சந்திக்கிறதற்கு நேரடியாக அப்பாயின்மெண்ட் கேட்டிங்களா? திமுகவுடைய வாக்குறுதி முதலமைச்சர் உங்கள் ஸ்டேஜுக்கு வந்து உங்கள் ப்ரொட்டஸ்டில் அவர் கலந்து கொண்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பற்றியெல்லாம் நினைவுபடுத்தினீர்களா? முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அண்ணா அறிவாலயத்திலையும் கோரிக்கை கொடுக்குறோம், முதலமைச்சர் செயலாளர்த்தையும் கொடுத்தோம். எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பே கிடைக்கல. சரி, அப்ப கோரிக்கை கொடுத்த முதலமைச்சரை பகுதி நேரத்தில் எப்படிதான் சந்திக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. சந்திக்க முடியாத ஒரு முதலமைச்சரா நம்ம ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு குமுறலா இருக்கு. பகுதி நேர அரசு மத்தியில கோரிக்கை கொடுத்துட்டு சந்திக்க மறுக்கிற ஒரு முதலமைச்சரா இருக்கிறது எல்லாருக்கும் தர்மசங்கடமா இருக்கு. செந்தில் சார், இதே போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல சாம்சங்லையும் டபுள் ரெட்டை நிலை. இப்போ யாழ்ப்பாணத்தில் இலங்கை மீனவர்கள் வந்து நேரம் கேட்டிருக்காங்க ஆட்சியர்கிட்ட, இது வரைக்கும் நேரம் கொடுக்கல. குறைஞ்சபட்சம் கனிமொழியாவது பேச சொல்லுங்கன்னு சொன்னாங்க, பேசல. இவங்க போய் பேசியிருந்தாங்கன்னா இந்த 15 பேர் கைது, இந்த அவங்கள சுட்டு வீழ்த்தியது, இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. இந்த பிரச்சனைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பேசுவதை தவிர்க்கின்றார்கள் போல தெரிகிறது. ஏன்னா ஒன்றிய அரசு பேசல, ஒன்றிய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு அத்தனை மீனவர் பிரச்சனையும் மத்திய அரசிடம் திருப்பி விட்டுட்டு இவங்க குளிர்காயலான்ற ஒரு போக்கு உங்க விஷயத்துல நடக்குதோ என்ற சந்தேகம் எனக்கு வருதுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த பட்ஜெட்லயாவது இந்த திமுகவோட தேர்தல் மொத்தம் 151. சரி, இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களும் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிய சரி இது கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடி வராங்க தமிழ்நாடு அரசு. இது போன்ற நேரத்துல ஆக 2 முறை 2016 தேர்தலையும் வாக்குறுதி கொடுத்தாங்க, 2021 தேர்தலையும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதோட மட்டும் இல்ல, 3 இடங்கள்ல உங்கள் தொகுதி ஸ்டாலின் நிகழ்ச்சியில பகுதி நேர ஆசிரியருக்கும் கலந்துரையாடினாரு நம்ம முதலமைச்சர். தர்மபுரியில வந்து அமிர்தராஜன் ஒரு ஆசிரியர் பிப்ரவரி 1ஆம் தேதி 2021 பேசினாரு. திமுக ஆட்சி வந்தா 100 நாள்ல உங்களை நிரந்தரம் செய்யறேன்னு சொன்னாரு. அது போல மயிலாடுதுறையில ஸ்டாலின் ஒரு பகுதி நேர ஆசிரியர் இன்னைக்கு உள்ள நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினாரு. அந்த ஸ்டாலின் கோரிக்கைய இந்த ஸ்டாலின் முதலமைச்சரான நிறைவேற்ற சொன்னாரு, அதையும் செய்யல. ஆக அரசாங்க நிறைவு கட்டத்தை இந்த மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட்ல அறிவிச்சாச்சு. அது போல பிப்ரவரி 25 அன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு மேல ஆட்சி காலம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த பட்ஜெட்லயே நீங்க இந்த பகுதி நேர ஆசிரியர் கொடுத்த பணி நிரந்தர வாக்குறுதிய முதலமைச்சர் நிறைவேற்றணும். அதுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு ஒரு கொள்கை முடிவு எடுத்து நாங்க சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதிய பகுதி நேர ஆசிரியர் நிறைவேற்றிடுறோம், உங்களை நிரந்தரம் செஞ்சிடறோம் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு கொள்கை முடிவா சொல்லணும். இது அமைச்சரவை கூட்டத்திலேயே சொல்லிட்டா ஒரு பட்ஜெட்ல நாங்க ஒரு நிம்மதியா இருப்போம், எதிர்பார்ப்போட இருக்க நாங்க நிம்மதியா இருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது பேசின ஒரு கோரிக்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும். முன்னாடி பேசிட்டு இப்ப அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப மத்த கட்சிக்கு பேசுதுங்க, அந்த வேடிக்கை பார்க்கலாமா? அது இவருக்கே தர்ம சங்கடமா இருக்குமா இல்லையா? ஒரு முதலமைச்சருக்கு நம்ம பேசின விஷயம் இன்னைக்கு மத்த கட்சி எல்லாம் நம்மள்டே கேக்குது, அப்ப யோசிக்கணுமா இல்லையா? செந்தில்குமார், இப்ப செந்தில்குமார் நீங்க அந்த டிமாண்ட் பண்ணீங்கல்ல, அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது எங்களை வந்து பணி நியமனம், அதாவது நிரந்தர பணியாளர்களாண்டு ஸ்டாலின்ட்ட சொன்னீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தார் சார்? அதை சொல்லுங்க சார். எல்லா டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு இதே பிரச்சனையா இருக்கு. வருஷத்துல 365 நாள்ல நான் ஒரு 300 நிகழ்ச்சி இப்படித்தான் நடத்துறேன். உங்களுக்கு என்ன சொல்லுங்க திமுக அரசு? என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில உங்களுக்கு செய்யல, நீங்க எங்களை ஆதரிங்க, ஓஹோ திமுக ஆட்சி கொண்டு வாங்க, நீங்க எங்களை ஆதரிச்சீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்
100 நாள்ல 12 பேருன்னு சொன்னாரு. நாங்களும் இது போன்ற ஒரு வாக்குறுதி கொடுத்த திமுகவை இப்ப இருக்கிற முதலமைச்சரை இந்த பதவிக்கு கொண்டு வந்துட்டோம். சரி, பகுதி நேர ஆசிரியர் வாக்குறுதி இல்லாம திமுக ஆட்சி அமையல. அரசு ஊழியர்கள் ஆதரிச்சிருக்காங்க இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை சொன்னதால. அது போன்ற பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதியை கொடுத்துதான் இன்னைக்கு திமுக ஆட்சி கட்டத்தில் இருக்கு. இதெல்லாம் மறந்துட்டு மீண்டும் நம்ம தேர்தலை சந்திக்கலாம்னு நீங்க நினைக்காதீங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாதான் உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். நீங்க கொடுத்த அந்த கோரிக்கைய அந்த வாக்குறுதிய நிறைவேற்றாம மீண்டும் மக்களை சந்திக்க நினைக்கிறது தப்பு. செந்தில்குமார், இது பகுதி நேரம். இப்ப இன்னொரு கருத்து என்ன உருவாயிருக்குன்னா, இந்த மாதிரி ஆசிரியர் பற்றாக்குறையினால தமிழ்நாட்டுடைய கல்வி, அதாவது ஏழை விளிம்பு நிலை மக்கள் பாதிப்பு, பெரிய அளவில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது குறித்த தகவல்களை சொல்லுங்களேன் கொஞ்சம் சுருக்கமா. மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் முதல்ல அவங்களுக்கு நிறைவான ஒரு காலமுறை சம்பளம், பணியிடத்தை நடப்புறது, இந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுத்து ஆசிரியர்களை முதல்ல நிம்மதியா வைக்கணும். அப்பதான் மாணவர்களுக்கு அந்த கல்வி வளர்ச்சி ஒரு முழு விருப்பத்தோட ஆசிரியர்கள் அந்த கல்வியை போதிக்க முடியும். ரைட்.